வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோடது 6 இன்ச் இருக்குது. நம்ம வந்து ஒரு 6.25 வச்சு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, பேக் பார்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து இன்னொரு பீஸ் மேலே போட போகிறோம். அதே மாதிரி ஃபோல்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு அந்த சைடு நம்ம ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, எக்ஸஸாக வச்சு அது மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் சைடில். பார்த்திங்கன்னா அகலம் வந்து 1/2 இன்ச்சு மிச்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் பேப்பர் கட்டெல்லாம் போட தேவையில்ல, அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா அந்த 6.25 மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன் எப்படி வேணுமோ அந்த நெக் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம நார்மலாக பேப்பர் கட் போட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி எடுப்போம். நார்மலாக வந்து செஸ்ட்டு வந்து 36, 38 அந்த மாதிரி இருக்கிறவங்க, 40க்குள்ளே இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம போடுறப்போ ஈஸியாகவே நல்லா வரும். கரெக்டாக ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். செஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்க வந்து தனியாக பீஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும் பிரின்சஸ் கட்டில். இது வந்து ஒரு சிம்பிளான பிரின்சஸ் கட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் வந்து தனியாக கிளாத் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதிலே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து மெஷர் பண்ணுற டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணுற டெக்னிக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம் டவுனில். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு அந்த ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணோம். இப்போ நம்ம நோட் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டுன்ற மாதிரி நோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலேருந்து சைட்லேருந்து நம்ம பிரின்சஸ் கட்டினா கீழேருந்து அப்படியே அந்த சைடு கட்டிங் போயிட்டு ஹாம்கோல்காக தான் ஜாயின் ஆகும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிடிப்போம் இல்லையா, கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து 1 இன்ச்சா 1.5 இன்ச்சா அதை வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சை நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு வந்து கிளாத் மடித்து பிடிக்கிற மாதிரி அளவு வரும், ஃப்ரண்ட்டு பேக்குன்ற மாதிரி. அப்போ அந்த மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே வந்து கிராஸ் கட் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். சிம்பிளாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்படியே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாம்கோல் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அங்கே வந்து ஹாம்கோல் ரவுண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பிரின்சஸ் கட் பேட்டர்னுக்கு வந்து 3 இன்ச்சு பெண்டு பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து வீடியோஸில் ஸ்டிச்சிங் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.